செல்லக்குட்டி, நாம இன்னைக்கு என்ன படிக்க போறோம் தெரியுமா? ககர வரிசை. ககர வரிசைனா என்னன்றதையும் அதற்கான சொற்களை எப்படி வரிசையா எழுதணுன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? ககர வரிசை: க கா, கி கீ, கு கூ, கே கே, கை, கொ கோ, கௌ. இப்படி அழகா ஏற்ற இறக்கத்தோட சொல்லி பழகணும். ஜாலியா இருக்கும் பொழுது காக்கா கிக்கி குக்கு, கே கே கை, கொக்கோ கௌ அப்படி பாட்டு பாடி கூட விளையாட்டு மூலியமா நம்ம படிக்கலாம். நாம இன்னைக்கு விளையாடிட்டே தான் படிக்க போறோம். ககர வரிசையுடைய முதல் எழுத்தை நான் சொல்லுவேன். நீ அதற்கு சரியான வார்த்தையை என்கிட்ட சொல்லணும். சரியா? முதல் எழுத்து கா. விளையாடிட்டே படிக்கிறது தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கா நாம எப்படி பார்ப்போம்? கண்ணால தான் பார்ப்போம். சரியா? சரியா சொன்ன. அடுத்தது கா. துணைக்கால் வரும்பொழுது நம்ம அது நெடில் வார்த்தை நல்லா இழுத்து சொல்லணும். கா. எனக்கு நல்லா தெரியுமே. கா காடு. சரியா சொன்ன. வெரி குட். அடுத்ததா கி. குரில். கி 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 கி. நீ யாரு கத்துவா? கிளி தான் கத்தும். அடுத்ததா கீ. கீரி. கீக்கு நான் கீரின்ற ஒரு விலங்கு பேரை சொல்லியிருக்கேன். வெரி குட். கூ கூ குடை. கூ குடை. கூ கூ கூடை. ஒற்றை கொம்பு கா. இரண்டும் சேர்த்து கே. கே கெண்டை மீன். கெண்டை மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். அடுத்ததா இரட்டை கொம்பு கா. கே. கே கேழ்வரகு மாவு. உடலுக்கு மிகுந்த வலிமை தரக்கூடிய கேழ்வரகு மாவு. அடுத்ததா கை. ஓர் எழுத்து ஓர் மொழி. கை. இதற்கான விடையும் கைதான். நம்மிடம் 2 கைகள் இருக்கு. சரிதானே? ஓகே, நான் சொன்னதை எனக்கே திருப்பி விடையா சொல்லிட்ட. இருந்தாலும் கைபேசி. நம்ம செல்போனை தமிழ்ல எப்படி சொல்லணும்? கைபேசி. அடுத்ததான் ஒற்றை கொம்பு கா. துணைக்கால். இது 3 சேர்த்து கோ அப்படின்னு உச்சரிக்கணும். கோ கொடி. இரட்டை கொம்பு கா. துணைக்கால். கோ. கோ கோட்டை. ஒற்றை கொம்பு கா. லா. இது 3 சேர்த்து கௌ அப்படின்னு உச்சரிக்கணும். கௌ கௌதாரி. கௌதாரி ஒரு பறவை. நாம இன்னைக்கு படிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம விளையாடிட்டு ஜாலியா படிச்சோம் இல்லையா? அடுத்த பாடத்துல இதே மாதிரி பகர வரிசை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.